அண்மை செய்தி. தமிழரின் அடையாளங்களை எங்கும் நிறுவிய தலைவர் கலைஞரின் கனவு படைப்பான வள்ளுவர் கோட்டம் புதுப்பொலிவு கண்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். அனைவருக்கும் பொதுவான வள்ளுவரையும் வள்ளுவத்தையும் போற்றுவோம், மானிட சமுதாயம் முழுக்க கொண்டு சேர்ப்போம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 80 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ள சென்னை வள்ளுவர் கோட்டத்தை மக்களின் பார்வைக்காக இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். தமிழரின் அடையாளங்களை எங்கும் நிறுவிய தலைவர் கலைஞரின் கனவு படைப்பான வள்ளுவர் கோட்டம் புதுப்பொலிவு கண்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். அனைவருக்கும் பொதுவான வள்ளுவரையும் வள்ளுவத்தையும் போற்றுவோம், மானிட சமுதாயம் முழுக்க கொண்டு சேர்ப்போம் என்றும் முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். 80 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ள சென்னை வள்ளுவர் கோட்டத்தை மக்களின் பார்வைக்காக இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆதிபகவன் முதற்றே உலகு தோன்றிய புகழோடு குமரியில் எழுந்தவர், கோவினை பாடாது பாரினை வென்றவர், மதங்களை சாரா மனிதம் பாடி வேவியர் சிறந்தது அன்பென்றோதி, யாப்பெண் நெருங்கல மாலுமியாகி மசையா ஓங்கு தமிழால் உலகளந்தவர் எங்கள் பொய்யா மொழி, எங்கள் வள்ளுவன் மொழியே. ஓ, திருக்குறளா? பொய்யா